பூதம் நீ மாறிய பூதம் கலக்கிற மச்சி. ஏன் தாத்தா, மைதீன் பதவியை பணயமா வச்சு விளையாட கூப்பிடும் போது அதுல சூழ்ச்சி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாமலா போச்சு? தெரிஞ்சது. ஆனா பந்தயத்துல பின்வாங்கினா அது அவமானமாச்சே. அதுக்கு என் தன்மானம் விட்டு கொடுக்கல. கொடுத்த வாக்குக்காக பதவியை விட்டு கொடுத்துட்டு பூலோகத்துக்கு வந்துட்டேன். அது மட்டும் இல்ல, விதி வலியது. அப்படி நான் அன்னைக்கு செய்யாம இருந்திருந்தேன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல இப்படி நடந்திருக்கும். வந்த பிறகு சும்மா விட்டாங்களா? உன்னை கருவிலேயே சிதைக்கணும்னு எவ்வளவு கொடுமைகள் பண்ணாங்க தெரியுமா? எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு தான் நாம இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். டேய், உன் விதி எனக்கு தெரியும். உன்னை யாராலையும் அழிக்க முடியாது. நீ பாட்டில் அடப்பட்டு வெளிப்பட்டாதான் உனக்கு அபூர்வ சக்தி கிடைக்கும். அதுக்கான காலம் வந்தப்பதான் நீ விளக்க பறி கொடுத்துட்டு வந்தப்போ அந்த வாய்ப்பையை பயன்படுத்திக்கிட்டு உன்னை பாட்டில் அடிச்சு வீசி எறிஞ்ச. புரிஞ்சுதா? என்ன மன்னிச்சிருங்க தாத்தா, இந்த உண்மைகள் எனக்கு எதுவுமே தெரியாம நான் உங்களை பழி வாங்கணும்னு ரொம்ப படிச்சிட்டேன் தாத்தா. நீ மட்டுமா படுத்தின? இங்க இருக்கிற எல்லா ஜென்மங்களும் தான் படாத பாடுபடுத்துச்சுங்க. எல்லாத்தையும் மனசுல வச்சு செஞ்சா அப்படித்தான். நான் பொண்டாட்டியாச்சே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப எங்க மேல குத்தம் சொல்றீங்களா? இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருந்தா எப்பதான் பிரச்சனை தீருது? வர வர மாமியார் மருமக சண்டை மாதிரி நீங்க ரெண்டு பேரும் வாய்க்கு வாய்க்கு பேசுறது எனக்கு தாங்க முடியல. ஜில்லா, அப்பா சாப்பாட்டுல கொஞ்சம் உப்பு குறைச்சுக்கடா. எதுக்கு? ரொம்ப உணர்ச்சி வசப்படுறியா? அதுக்கு. ஏன் தாத்தா, 13 வருஷங்கள் முடியாம நாம பூத உலகத்துக்கு போக முடியாதா? முடியாது. அதுவும் கூட கடைசி ஒரு வருஷத்துல நம்மள தேடி வர பூதங்களோட கண்ணில் படாம இருந்தாதான் நாம அங்க போக முடியும் மூசா. மீறி அவங்க கண்ணில் பட்டுட்டா இன்னொரு 13 வருஷம் நம்ம இங்கதான் இருக்கணும். கொடுமை கொடுமை. கவலைப்படாதீங்க தாத்தா, என் சக்தி எல்லாத்தையும் உபயோகிச்சு அந்த சதிகாரங்களை ஜெயிச்சு மறுபடியும் உங்களை பூதராஜாவா ஆக்கியே தீருவன் தாத்தா. மூசா, நீதான் ராஜாவாகணும். அதான் சுக்கானோட சுவடி செய்தி. நான் உன்னை ராஜாவாக்கி சிம்மாசனத்துல உட்கார வச்சு பார்க்கணும்டா. அதான் என் ஆசை. உங்களோட ஆசை நிச்சயம் நிறைவேறும் தாத்தா, இது சத்தியம். மாமி, ஹாய் செல்லங்களா. கௌரி இந்தா. போலாமா? போலாம் மாமி. வண்டியை ரோட்ல ஓட்டிட்டு போயிருக்கும் போது ஹார்ன் அடிச்சா என்ன அர்த்தம்? ஏமா உனக்கு அறிவில்ல? இப்படிதான் வண்டியை ரோட்ல ஓட்டுறதா? வண்டியை ரோட்ல ஓட்டாம பின்ன என்ன பிளாட்ஃபார்ம்ல ஓட்டுவாங்க? கனகவள்ளி அக்காடி. ஆமாண்டி, இறங்கு வா. இவங்க கார் தானா? அதான் டிரைவரும் திமிரா பேசுறான். கனகக்கா, எப்படி இருக்கீங்க? டிரைவர் ஏதோ தெரியாதனமா தப்பா பேசிட்டாரு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்கக்கா. சாரிக்கா. ஆமா, இவங்க யாரு? உங்க குழந்தைங்களா? ஹே குட்டி, வாட்ஸ் யுவர் நேம்? மண்ணா கட்டி. அக்கா,
நீங்க கோவப்படுறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா தப்பான இடத்துல கோவப்படுறீங்க. நடந்த எல்லாத்துக்கும் நானும் சீதாவும் காரணம் இல்ல. இது உங்களுக்கும் தெரியும். போதும். இதுக்கு மேல எதையும் தெரிஞ்சுக்க நான் தயாரா இல்ல. அது எனக்கு அவசியமும் இல்ல. நான் என் புருஷன், குழந்தைங்க, குடும்பம்னு என் வழியில போயிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு குறுக்க வந்து உறவு கொண்டாடி எதையும் ஞாபகப்படுத்த வேண்டாம். கனகாக்கா நடந்தது எதையும் மறக்கவும் இல்ல, அவங்க கோவம் குறையவும் இல்ல. நாம தான் எப்படியாவது அவங்க மனசை மாத்தணும். அதான் நடந்த தப்புக்கு நாம செய்யற பிராயச்சித்தம். சரி வா போலாம். சென்னையில் 67 வயது பெண்மணிக்கு இரட்டை குழந்தை பிறந்தது. தாயும் சேயும் நலம். சென்னையில் வீட்டு வாடகை கேட்ட ஓனர் ஓட ஓட வெட்டி கொலை. என்னடா இது? இனிமே வீட்டை எவனுக்குமே வாடகைக்கு விட முடியாது போல இருக்க. என்னன்னு படிப்போம். ராமாவரத்தில் பரபரப்பு. ராமாவரத்திலையா? வீட்டு வாடகை கேட்டு போன ஓனருக்கும் வீட்டில் குடியிருந்த டெனண்டுக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு ஓனரை ஓட ஓட விரட்டி 18 இடத்தில் வெட்டுக்குத்துப்பட்டு இறந்து போனார். என்னடா இது? வெட்டுக்குத்து நியூஸாவே இருக்குது. இது சரி வராது. ஏதாவது சினிமா நியூஸ் இருக்கா பாப்போம். ஐயா, என்ன ஒண்ணும் பண்ணாதீங்க. ராமாவரத்துல எனக்கு ஒரு வீடு இருக்குதுன்றதே மறந்துட்டேன். வேணா இந்த வீட்டை கூட நீங்களே எடுத்துங்க. இந்த வீட்டை எனக்கு கொடுத்தா உன் பொண்டாட்டி எப்படி சமாளிப்ப? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவ கால்ல கையில விழுந்தாது நான் அவளை சமாளிச்சுக்குவேன். இந்த வீட்டை நல்லா சுத்தி பாருங்க. ஏதாவது சௌரிய குறைவு இருந்ததுன்னா சொல்லுங்க, உடனே பண்ணி கொடுத்துறேன். அப்ப நான் வரட்டுங்களா? ஐயா, இந்த வீட்டையே கொடுத்துட்டேனுங்களே ஐயா. அப்புறம் ஏயா என்ன தொந்தரவு பண்றீங்க? மாமா, நாம எதுக்கு வந்திருக்கோம் நான் விட்டு சொல்லுங்க மாமா. அப்பதான் அவரோட பயம் தெரியும். உட்காரியா? இதுல 3 லட்சம் ரூபா இருக்கு. 9 வருஷ வாடகை பாக்கி எடுத்துக்க. என்னாச்சு? ஏன் நடுக்குறீங்க? எல்லா பணமும் உங்களதான். கொண்டு போய் பீரோல வைங்க. ரங்கையா சார், இப்பயாவது புரிஞ்சுங்க. நாங்கெல்லாம் ஏமாத்துற ஆளு கிடையாது. முதல்ல உங்க பதட்டத்தை குறைங்க சார். நாங்க திருந்துட்டு இதை பார்த்து உனக்கு ஆச்சரியமா இருக்குல்ல? இது மட்டுமல்ல, நாங்க எல்லாரும் இந்த பூலோக மக்களுக்கு இனிமேல் எங்களால முடிஞ்ச அளவு உதவி பண்ண போறோம். நாங்க எந்த பலனும் எதிர்பார்க்காம உதவி செய்யறோம். யாருக்காவது உதவி தேவைன்னா உடனடியா எங்ககிட்ட சொல்லுங்க. வாயை திறந்து பதில் சொல்லுங்க. சொல்றேன். என்ன சொல்வீங்க? உதவி செய்யறவங்க யாராவது இருந்தா சொல்லி அனுப்புறேன். ஐயா ரங்கையா, சொதப்புற ஐயா. உதவி செய்யறவங்க இல்ல, உதவி கேட்கறவங்க. எங்க கையெல்லாம் உதவி செய்ய துடிக்குது. என்ன செய்யணும் சொல்லுங்க. சரியா சொல்லணும்னா நாங்க எல்லாரும் கொடை வெள்ளலா மாற போறோம். இனி யார் என்ன கேட்டாலும் உடனடியா வாரி வழங்க போறோம். உங்களுக்கு மேற்கொண்டு பணம் வேணாலும் கேளுங்க. அந்த நிமிஷமே நாங்க அள்ளி அள்ளி கொடுத்துருவோம். தம்பி, பணத்தை எண்ணெய் பீரோல வையே. வாராணி, வாங்க நீங்களும். வரட்டா? என்னடா அது? ஆச்சரியமா இருக்கு. தேடி தேடி போனப்பெல்லாம் உதைச்சு அனுப்புனாங்க. இப்ப அவங்களா தேடி வந்து கை நிறைய பணத்தை கொடுத்துட்டு போறானுங்க. இது கனவா இல்ல நனவா?
இது நல்ல நோட்டா இல்ல கள்ள நோட்டா? டெஸ்ட் பண்ணி பாத்துற வேண்டியதான். ஹாய் மூசா, வாட் a surprise. சர்ப்ரைஸ் கொடுக்கதே என்ன சர்ப்ரைஸ் விசி. சர்ப்ரைஸ் கொடுக்குற அளவுக்கு என்ன பெரிய விஷயம்? எங்க முதலாளி அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பர்த்டே. அதான் உங்க 2 பேரும் இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். என்ன மூசா சொல்ற? உங்க முதலாளி அம்மா பர்த்டேக்கு நாங்க எப்படி வர முடியும்? அதானே, உன்னோட பர்த்டேவா இருந்தாலும் சரி, உங்க முதலாளி அம்மா பர்த்டேக்கு. இதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. முன்ன பின்ன தெரியாத உங்க பர்த்டேக்கு அதுவும் அவங்க வந்து இன்வைட் பண்ணாம நீ வந்து இன்வைட் பண்றது. அலங்கார வள்ளியம்மா உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க இல்ல, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க. என்னமோ லூசு மாதிரி பேசுற. நீ சொல்ற முதலாளி அம்மாவை இது வரைக்கும் நாங்க பார்த்தது கூட கிடையாது. அப்புறம் எப்படி அவங்க எங்களுக்கு நெருக்கமானவங்களா வேண்டியவங்களா இருக்க முடியும்? ஓஹோ அப்படியா? ஆமா, உங்க எல்லா சொந்தக்காரங்களையும் நீங்க நேர்ல பாத்திருக்கீங்களா? பழகி இருக்கீங்களா? அட்லீஸ்ட் பேசியாவது இருக்கீங்களா? அப்போ உங்க முதலாளி அம்மா எங்களுக்கு சொந்தக்காரங்களா? ஆதாம் ஏவாள் தான் இந்த உலகத்தோட முதல் மனுஷங்கன்னு நாம எல்லாரும் ஒத்துக்கிட்டா, நாம எல்லாரும் உருவாக அவங்க தான் காரணம்னு நாம நம்புனா, நாம எல்லோருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தக்காரங்க தான், வேண்டியவங்க தான். சும்மா இந்த மாதிரி ஏவல் கதையெல்லாம் சொல்லி எங்களை ஏமாத்தது மூசா. நாங்க கேட்டதுக்கு நேரடியா பதில் சொல்லு. உங்க முதலாளி அம்மா எங்களுக்கு சொந்தமா இல்லையா? சொந்தம்தான். எப்படி? இப்போதைக்கு சொந்தம்னு மட்டும் தெரிஞ்சா போதும், மத்தது நேரம் வரும்போது நானே உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு விஷயம், வீட்ல ஃப்ரெண்டோட முதலாளி அம்மாவோட பர்த்டே பார்ட்டிக்கு போறதாக மட்டும் சொன்னா போதும். ஓகே சரி, நாளைக்கு பர்த்டே பார்ட்டில மீட் பண்ணலாம். பை பை. டேய் கௌதம், என்னடா இவன் இப்படி குழப்பிட்டு போறான்? மூசா எதையும் காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்க கௌரி. அவங்க பர்த்டேக்கு போக நம்ம மம்மி கிட்ட பர்மிஷன் கேட்போம், அத பத்தி யோசிப்போம். வா. என்ன சாரும் மேடமும் சைலண்டா வந்து நிக்கிறீங்க? என்ன 2 பேரும் ஹோம்வொர்க் எல்லாம் பண்ணீங்களா? படிச்சு முடிச்சாச்சா? என்ன கேட்க போறீங்க? ஏ மம்மி, என் பர்த்டே எப்போ வரும்? ஏன் கேக்குற? சும்மாதான். சும்மாவா? நீ சும்மா எல்லாம் எதுவும் கேட்க மாட்டியே, என்ன விஷயம்? இல்ல, என் பர்த்டே அன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணோம்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அவங்க என் பர்த்டேக்கு வரணும்னா நான் உங்க பர்த்டேக்கு போகணும்ல. நீ விஷயம் இல்லாம எதுவும் பேச மாட்டேன்னு எனக்கு தெரியாதா? சரி, நீ யார் பர்த்டேக்கு போகணும்? நீ இல்ல, நாங்க. சரி, நீங்க 2 பேரும் யார் பர்த்டேக்கு போகணும்? எங்க ஃப்ரெண்ட் மூசாவோட முதலாளி பர்த்டேக்கு. ஃப்ரெண்ட் மூசாவோட முதலாளி பர்த்டேயா? ஆமாமா, மூசா எங்களோட ஃப்ரெண்ட். சரி, மூசா பர்த்டேனா போலாம், அது என்ன முதலாளி பர்த்டே? மம்மி மம்மி ப்ளீஸ் மம்மி, நாங்க மூசா கிட்ட வரோம்னு சொல்லிட்டோம். அவனா அவன் முதலாளி கிட்ட சொல்லிட்டான். ஏன் நீங்க 2 பேர் போலனா அவங்க கேக் வெட்ட மாட்டாங்களாக்கோ? கேட்டிங்களா? உங்க குழந்தைங்களோட ஃப்ரெண்டோட முதலாளிக்கு பர்த்டேயா, அதுக்கு இந்த 2 விஐபிஸ் போலனா கோச்சுக்குவாங்களாம். நல்லா இருக்கு கதை. இத பாருங்க, தகுதி அறிஞ்சுதான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். அதனால நீங்க போகவும் வேணாம், போகவும் முடியாது. உள்ள போங்க. கனகவல்லி, நீங்க ஒண்ணு அட்டெண்டன்ஸ் எடுக்க வேணாம். விஷயம் என்னன்னு சொல்லுங்க. இந்த உலகத்துல நட்பு மட்டும்தான் தகுதியை பாக்குறது இல்ல. நீங்க சொல்றது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், நான் சொல்றது கேரக்டர். யாரு என்ன ஏதுன்னு தெரியாத ஒருத்தரோட பிறந்த நாளைக்கு என் குழந்தைங்களை அனுப்ப நான் தயாரா இல்ல. சரி, நான் இப்போ உன் வழிக்கே வரேன். இப்போ இவங்க சொன்னதை வச்சே அந்த முதலாளியுடைய கேரக்டர் எப்படி இருக்கும்னு நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லட்டா? எப்போ ஒரு முதலாளி தான் கீழே வேலை பார்க்குறவனுடைய ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்றான்னா அவன் நல்லவனா தான் இருக்க முடியும். வயசு, அந்தஸ்து, வசதி இந்த வித்தியாசத்தெல்லாம் பார்க்காம நம்ம பிள்ளைங்களை அழைக்கிறாருன்னா he must be good.
பசங்க போயிட்டு வரட்டுமே. அப்பா சொல்றதுனால பர்மிஷன் கிராண்டட். போங்க. ஆனா அங்க போய் விளையாடுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத வம்பெல்லாம் இழுத்துட்டு வராதீங்க என்ன? அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டியா?